திருச்செந்தூர் நகராட்சி அலுவலகத்தினை இந்து முன்னணி ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தினர் சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பயணிகளை ஏற்றி செல்வதில் ஆட்டோ ஓட்டுநர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்து முன்னணி ஆட்டோ தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சக்திவேல் சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்கள் திருச்செந்தூர் நகராட்சி அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஆட்டோ சங்கங்களில் இல்லாமல் புதிதாக வரும் ஆட்டோக்களை ஓட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தகவலின் பேரில் போலீசார் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த பின் அவர்கள் கலைந்து சென்றனர். திருச்செந்தூர்ல ஜேபி அப்படின்னு ஒரு ஆட்டோ பிசிகே உடைய ஆதரவு ஸ்டாண்டு, அவங்க திருச்செந்தூர்ல இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்துக்கு அனைத்து ஆட்டோ ஸ்டாண்டும் ஆதரவு. இவங்க மட்டும் தனியா இருந்து கொண்டு நாங்க தான் திருச்செந்தூர்ல எல்லா ஆட்டோ ஸ்டாண்டையும் வழி நடத்துறோம், நாங்க வச்சதுதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்துக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தனர். இந்த முற்றுகையின் வாயிலாக திருச்செந்தூர் டிஎஸ்பி அவர்கள் தலையிட்டு மாநகராட்சி ஆணையரை அழைத்து அவர் அலுவலகம் சென்று நேரில் ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆட்டோ தொழிலாளர்